கதை 34. பிரிந்தவர் கூடினர். தென் தமிழகத்தில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. அங்கே சந்திரகிரி என்னும் ராஜ்யம் இருந்தது. பாண்டிய வம்சத்து மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். இந்த நாட்டின் தலைநகரம் மங்களபுரம் ஆகும். அங்கே அரண்மனையை நிறுவி தேவநாதன் என்னும் மன்னர் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் மேகலா. இந்த தம்பதியருக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். மூத்தவன் பெயர் ஜெகன், அவனுக்கு வயது 12. இளையவன் பெயர் விஜயன், அவனுக்கு 9 வயது ஆகிறது. மன்னருடைய ஆட்சியில் மக்கள் எந்த விதமான குறைவுமின்றி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். மன்னர் தம் மகன்களுக்கு கல்வி போதிக்க குணசீலன் என்னும் அறிஞரை நியமித்தார். வில்வித்தை, மல்யுத்தம், சிலம்பம், வாழ்வீச்சு ஆகியவற்றை கற்பிக்க ஆனந்தன் என்னும் திறமையான ஆசிரியரை ஏற்பாடு செய்திருந்தார். மன்னரின் மகன்கள் இருவரும் கல்வியில் மட்டுமல்ல, வீர விளையாட்டுகளிலும் திறமை மிக்கவர்களாக வளர்ந்து வந்தனர். ஒரு நாள் மாலை நேரம் இருவரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறி ஊருக்கு வெளியே உள்ள காட்டுப்பகுதியில் சென்று கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக ஒன்று நடந்தது. அது என்ன? எப்படிப்பட்ட நிகழ்ச்சி? திடீரென வானம் இருண்டது, மின்னல் அடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது. ஜெகன் தன் குதிரையுடன் கூரை போன்று அமைந்திருந்த ஒரு பாறைக்கு அடியில் ஒதுக்கிக் கொண்டான். இளையவன் விஜயன் சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்தான். அவனது குதிரை கைப்பிடி கயிற்றை உருவிக்கொண்டு வேகமாக ஓடிவிட்டது. விஜயனும் அதை தொடர்ந்து ஓடி பார்த்தான். முடியவில்லை. பிறகு ஒரு பாழடைந்த மண்டபத்தை கண்டு அதன் முற்பகுதியில் ஒதுங்கினான். மூத்தவன் ஜெகன் தன் தம்பியும் மழைக்காக எங்காவது ஒதுங்கி இருப்பார். மழை நின்றதும் போய் பார்க்கலாம் என நினைத்தான். அந்த மண்டபத்தின் பக்கவாட்டில் சுமார் 80 பேர் குதிரைகளில் வந்து ஒதுங்கினர். மண்டபம் சற்று பெரியது. அவர்கள் கிராமவாசிகள் போல் தெரியவில்லை, வழிப்பறி கொள்ளையர்கள் போல் காணப்பட்டனர். அந்த கூட்டத்தில் இருந்து இருவர் விஜயனை நோக்கி வந்தனர். சிறுவன் நல்ல அழகும் வசீகர தோற்றமும் கொண்டவனாக இருந்தபடியால் வாரிசு இல்லாமல் இருக்கும் கொள்ளையர் தலைவனிடம் கொண்டு போய் இவனை சேர்க்கலாம் என முடிவு செய்தனர். ஒருவன் பையிலிருந்து ஒரு சீசாவை எடுத்து துணியில் ஊற்றினான். அது மயக்க மருந்து. அதை கொண்டு வந்து சிறுவன் விஜயனின் மூக்கில் வைத்து அழுத்தினான். உடனே சிறுவன் எதிர்பாராத அந்த தாக்குதலால் நிலை குலைந்து போனான். மயக்கமுற்றான். அவனை குதிரையில் ஏற்றி ஒருவன் பின்னே அமர்ந்து குதிரையை ஓட்டினான். எல்லோரும் தொடர்ந்தனர். இந்த கொள்ளையர்கள் சுமார் 80 பேர் ஒரு ஓரமான பகுதியில் பாறைகள் நிறைந்த இடத்தில் வெளியே தெரியாதவாறு குடிசைகளை அமைத்து அங்கே வாழ்ந்து வந்தனர். தலைவன் பெயர் பைரவன். அவர்கள் போய் சிறுவனை காட்டி, தலைவா, தங்களுக்கு வாரிசு இல்லாதபடியால் இந்த சிறுவனை காட்டிலிருந்து கடத்தி வந்தோம் என்றனர். உடனே தலைவன், சபாஷ் மக்களே, நல்ல காரியம்தான் செய்தீர்கள் என்று பாராட்டினான். சிறுவன் தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் மயக்கமானவன் இன்னும் சுய நினைவுக்கு வரவில்லை. காரணம், மயக்க மருந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கலாம். சிறுவன் சுய நினைவை அடைந்ததும் அவனுக்கு ஆகாரம் ஊட்டினர். எதிர்பாராமல் ஏற்பட்ட அதிர்ச்சியில் விஜயனுக்கு முந்தைய நினைவுகள், அதாவது தான் ஒரு ராஜகுமாரன், அரண்மனை வாசி என்பதெல்லாம் மறந்துவிட்டது. கூட்டத்தில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். தலைவன் பைரவனை அப்பா என்றே அழைத்தான். ஜெகன் மழை நின்றதும் தம்பியை தேடினான். கிடைக்கவில்லை. அரண்மனைக்கு திரும்பினான். தந்தையிடம், தம்பி காட்டில்
வழி தெரியாமல் எங்கோ சென்று விட்டார். நான் பல இடங்களில் தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு கூறினான். உடனே மன்னர் சேவகர்களை அழைத்து, எல்லோரும் தீப்பந்தங்கள் ஏந்தி குதிரையில் ஏறி காட்டு பகுதியில் போய் தேடி பாருங்கள் என்றார். சேவகர்களும் உடனே புறப்பட்டனர். விளைவு, பல இடங்களில் தேடியும் பலன் ஒன்றும் இல்லை. 2 நாட்கள் கழித்து ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்? தம்பி விஜயன் ஏறி சென்ற குதிரை அரண்மனை வாசலில் வந்து நின்றது. எல்லோருக்கும் ஒரே கலக்கம். இளவரசன் அரண்மனை திரும்பவில்லையே, ஒருவேளை காட்டு விலங்குகள் ஏதும் அவனை கொன்று இருக்குமோ என்றெல்லாம் எண்ணி கலங்கினர். கொள்ளையர் முகாமில் விஜயன் சிலம்பம், மல்யுத்தம், வாழ்வீச்சு போன்ற பயிற்சிகளை எடுத்துக்கொண்டான். 15 வருடங்கள் 15 நாட்கள் போல் உருண்டோடின. மூத்தவன் ஜெகனுக்கு 27 வயதாகிறது. மன்னர் வயது மூப்பின் காரணமாக சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டு பிறகு இறந்து விட்டார். ஒரு சில மாதங்கள் கழித்து ஜெகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. அரசனாக ஆக்கப்பட்ட ஜெகன் தந்தையைப் போலவே மக்களுக்கு ஒரு குறையும் வராதவாறு பார்த்து கொண்டான். பக்கத்து நாட்டு மன்னர் ஒரு சிலரை அனுப்பி தன் மகள் பவளக்கொடியை மணக்க சம்மதமா என்று கேட்டு அனுப்பியிருந்தார். பவளக்கொடி கல்வி, இசை, நாட்டியம் ஆகியவற்றை முறைப்படி கற்று தேர்ச்சி பெற்றவள், நல்ல அழகியும் கூட. ஜெகனும் ஒரு முறை பக்கத்து நாட்டுக்கு சென்று பெண்ணை பார்த்து விட்டு வந்தான். பெண் பிடித்து போயிற்று. உடனே திருமணம் சிறந்த முறையில் நடந்தேறியது. ஜெகன் தன் தம்பியை நினைத்து அடிக்கடி கவலைப்படுவான். ஒன்றாக கல்வி கற்றோம், வீர விளையாட்டுகள் பயின்றோம், சகோதரராக அல்ல நண்பராக அல்லவா பழகினோம், எங்கே இருக்கிறானோ என்ன செய்கிறானோ என்றெல்லாம் புலம்புவான். அப்போதெல்லாம் பவளக்கொடி தம்பி உயிருடன் தான் இருப்பார், ஒரு நாள் கண்டிப்பாக வரப்போகிறார் பாருங்களேன் என்று கணவனை தேற்றுவாள். ஜெகனும் அவள் சொல்வதை கேட்டு ஆறுதல் அடைவான். கொள்ளையர் கூட்டத்து தலைவன் வைரவன் வயது அதிகமாகவே ஒரு நாள் திடீரென இறந்து விட்டான். சில நாட்கள் கழித்து விஜயன் தலைவனாக ஆக்கப்பட்டார். விஜயன் கூட்டத்தினருடன் சேர்ந்து இரவு நேரங்களில் பல ஊர்களுக்கு சென்று திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்தான். கிராமங்கள் தோறும் சென்று வீடுகளில் கொள்ளையடித்தும் ஆடு மாடுகளை திருடியும் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். விஜயனுக்கு தான் அரசகுமாரன், அரண்மனையைச் சேர்ந்தவன் மற்றும் அப்பா, அம்மா, அண்ணன் ஆகிய எதுவுமே அவன் நினைவில் இல்லை. எல்லாம் அடியோடு மறந்தே போயின. ஒரு நாள் விஜயனும் அவனது கூட்டத்தினரும் ஒன்று கூடி சந்திரகிரி அரண்மனைக்கு ஒரு நாள் இரவு சென்று கொள்ளையடிக்கலாம் என முடிவு செய்தனர். ஒரு நாள் செயலில் இறங்கினர். அரண்மனையில் காவலர் எல்லோரும் விழித்திருந்தபடியால் கொள்ளையருடன் வாழ் சண்டை செய்தனர். ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று நள்ளிரவில் விழித்த ஜெகன் வந்து யாரோ புகுந்து விட்டார்கள் என்பதை அறிந்து தானும் வாழேந்தி களத்தில் குதித்தான். சிலரை தன் சேவகர்கள் மூலமாக கைதும் செய்தான். எதிர்பாராத விதமாக விஜயன் ஜெகனுடன் சண்டை போட களத்தில் இறங்கினான். இதற்குள் ராஜகுரு சுந்தரத்தேவர், ஆசிரியர் குணசீலன், சண்டை பயிற்சியாளர் ஆனந்தன் எல்லோருக்கும் செய்தி எட்டவே அவர்கள் உடனே அரண்மனையை அடைந்தனர். ஜெகனும் விஜயனும் வாள் சண்டை போடுவதையே சற்று தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பயிற்சியாளர் ஆனந்தனுக்கு ஒரே வியப்பு. அப்படி எதை கண்டார்? வாழ்வீச்சில் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு குறிப்பிட்ட வரிசையை, அதாவது முறையை சொல்லிக் கொடுப்பார்கள். அது ஆசிரியருக்கு வேறுபடும். தான் கையாளும் முறையை விஜயன் பிரயோகிக்கவே அவர் 2 வாள்களை எடுத்துக்கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்த 2 பேருக்கும் நடுவே புகுந்து வாளை வீசி அவர்கள் சண்டையை நிறுத்தினார். பிறகு அரண்மனை காவலர்கள் விஜயன் மற்றும் எல்லா கொள்ளையர்களையும் கைது செய்தனர். பயிற்சியாளர் ஆனந்தன் விஜயனிடம் வந்து, உன் இடது கையை காட்ட முடியுமா என்றார். உடனே விஜயன் தனது இடது கையை காட்டினான்.
இடது கையில் அவர் கண்டது என்ன? ஒரு பெரிய மச்சம் இருந்தது. அரசகுமாரருக்கு சண்டை பயிற்சி அளித்த போது இளையவன் விஜயன் கையில் மச்சம் இருப்பதை பார்த்திருக்கிறார். பிறகு தெளிவடைந்தவராக ஜெகனை தனியே அழைத்து சென்று, வாழ் வீசும் முறை, தடுக்கும் முறை எல்லாம் நான் உனக்கும் உன் தம்பிக்கும் சொல்லிக் கொடுத்த முறைப்படி கொள்ளையர் தலைவன் கையாண்டான். மேலும் அவனது இடது கையில் மச்சமும் காணப்படுகிறது. காணாமற் போன உன் தம்பி இளவரசன் விஜயன் இவன்தான் என்பதில் துளியும் சந்தேகமில்லை என்றார். உடனே ஜெகன் ஓடிப்போய் தம்பியை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினான். என்னை தெரிகிறதா என்று கேட்டான். அதற்கு விஜயன் இல்லை என்று தலையாட்டினான். பிறகு விஜயன் மற்றும் உள்ள கொள்ளைக்காரர்களை சிறையில் அடைத்தனர். மறுநாள் அரசு சபையில் ஓர் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்தனர். அங்கே என்ன நடந்தது? அரசன், ஜெகன், மந்திரிமார்கள், ராஜகுருவான சுந்தரத்தேவர், கல்வியாளர் குணசீலன், போர் பயிற்சியாளர் ஆனந்தன் எல்லோரும் அங்கே ஒன்று கூடினர். ராஜகுரு பேசத் தொடங்கினார். இளவரசன் விஜயன் கிடைத்தது மகிழ்ச்சியான செய்திதான். அவனுக்கு தகுந்த உத்தியோகம், அதாவது சேனாதிபதி பதவி கொடுத்து அவனை கௌரவிக்க வேண்டும் என்றார். மேலும் அவன் தங்குவதற்கு நல்ல மாளிகை ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். சிறிது காலம் எல்லோரையும் கண்காணித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றார். ஆசிரியர் குணசீலன், நாம் குற்றவாளிகளை தண்டிப்பது பெரிதல்ல, அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு பயிர் தொழில் செய்ய நிலம், வீடு மற்றும் மாடு, ஆடுகள் போன்ற எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் என்றார். பயிற்சியாளர் ஆனந்தன், அவர்கள் விவசாயம் செய்யும் போது அவர்கள் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்ய நான் உதவுகிறேன் என்றார். அறிஞர்கள் எல்லோரும் விஜயன் மற்றும் உள்ள கைதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்களும் இனிமேல் நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம், விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்கிறோம் என உறுதியளித்தனர். ஒரு நல்ல நாளில் விஜயன் சேனாதிபதியாக ஆக்கப்பட்டான். மற்ற கொள்ளையர்களை பயிர் தொழிலில் ஈடுபடுத்தி போதிய உதவிகளை ஆசிரியர் ஆனந்தன் செய்து வந்தார். ஒரு வருடத்திற்குள்ளேயே விவசாயத்தில் சிறந்த முன்னேற்றம் அடைந்தனர். பிரிந்தவர் கூடினர். பிறகு என்ன? நாட்டில் செழிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமா என்ன?